ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படியான கிருபையை தந்த தேவனுக்கு நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்தபோது, எழுந்து கர்த்தருக்காக செயல்படுவதற்கு ஆயத்தமான போது அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திக்கிறோம். கடந்த நாளில் ஆயி பட்டணத்தை அவர்கள் பிடித்து கொள்ளுவதற்கு தேவனுடைய ஆலோசனைகளின்படி செய்தார்கள், ஜெயித்தார்கள் என்பதை சொன்னேன். இந்த காலை வேளையில் நான் மறுபடியும் ஒரு காரியத்தை உங்களுக்காக கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அவர்கள் தோற்றபோது ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்கள். தேவனுடைய ஆலோசனையை பெற்றார்கள், ஜெயத்தை கண்டார்கள். இப்போது ஜெயத்தை கண்டபோது அவர்கள் மறுபடியும் தேவனை துதிப்பதற்கு தேவ சமூகத்தில் வந்து உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்பதற்கு தங்களை ஓரிடத்தில் ஒருமுகப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கே காண முடிகிறது. காரணம் என்ன? தோல்வியிலே துவண்டு போன போது, வாழ்வில் வேதனைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் தேவைகளும் அதிகமாய் நம்மை கலங்க பண்ணும்போது நாம் அநேக நேரங்களில் கண்ணீர் வடிப்பதுண்டு, ஆலய பிரகாரங்களில் விழுந்து கிடப்பதுண்டு, தெய்வ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதும் வாசிப்பதும் உண்டு. ஆனால் நாம் ஜெயம் பெற்றபோது, ஜெயம் பெற்று விடுதலை வந்தபோது, விடுவிக்கப்பட்டவர்களாக வாழும்போது, ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நாம் அடைகிற போது, அல்லது மகிழ்ச்சியின் உச்சத்தை நாம் அடைகிற போது நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோசுவா அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஆகையினால்தான் நான் உங்களுக்கு சொல்லும்போது யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்ன, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன், மோசையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன், தேவனுக்காக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி இருந்தவன், யுத்தங்களை நடத்துகிறவனாக, பயமில்லாதவனாக இருந்தவன் என்பதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இங்கே தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு அவன் மறவாதிருந்தான். இந்த காலை வேளையில் நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம், உபவாசிக்கிறோம், அல்லது எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதை விட முக்கியமான ஒன்று, அதற்கு பின்பு நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களாக, துதிகளை செலுத்துகிறவர்களாக, தேவனை உயர்த்தி பிடித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, வசனத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்று. பாருங்கள், அதுக்கு பிறகு யோசுவா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்களுக்கு வாசிக்க சொல்லுகிறான்.
நாம் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய எல்லார் கையிலையும் இருக்குது. சில நேரங்களில் நெருக்கப்படும் போது எல்லாரும் வேத புத்தகத்தை தூக்கிடுவாங்க. ஆராதனைக்கு போக ஆரம்பிச்சிருவோம், ஜெபத்து கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நாம் சுமூகமான நல்ல காலநிலைகளோடு நல்ல வாழ்க்கையின் அனுகூலங்களோடு இருக்கும்போது நாம் இந்த வேதத்தை என்ன செய்கிறோம், எங்கே வைத்திருக்கிறோம்? தூசி தட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோமா? இல்லை, அனுதின வாழ்வுக்கு நம்முடைய இருதயத்தின் கரைகள் நீக்கப்படுவதற்கு, நம்முடைய சரீரத்தின் அசுத்தங்களை நாம் அடையாளம் கண்டு அப்புறப்படுத்துவதற்கு இந்த கண்ணாடியாகிய வேத புஸ்தகமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நாம் வருகிறோமா? யோசுவா ஒரு வெற்றியை கண்ட பின்பு ஆண்டவரை உயர்த்துவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை நிதானித்து அறிவதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அங்கே ஜனங்களுக்காக வாசிக்கும்படி, அங்கே தேவனுக்கு பலி செலுத்தும்படி, துதி செலுத்தும்படி ஆயத்தப்படுகிறான். இன்றைக்கு இந்த கால வேளையில் வாட் அபவுட் வி ஆர்? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனை மறக்கிறவர்களாக இல்லாமல், சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேங்க்ஸ் கிவிங், பெற்றுக்கொண்டதற்கு நன்றி செலுத்தும் விதமாக, தங்களை ஆராய்ந்து அலசி பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த காரியங்களை செய்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த காலவேளையில் நாமும் கூட தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், அலசி பார்ப்போம், நன்றி செலுத்துவோம், வேத வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசுகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் எங்களை வழிநடத்துவதாக. யோசுவா ஜனங்களை கூடி வரச் செய்து பலி செலுத்தி நியாயப்பிரமாண வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும்படி செய்து உம்மை பிரியப்படுத்தினான் ஆண்டவரே. இதுபோல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளும் இந்த ஜெபமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களைப் போல மற்றவர்களும் பயனடைவதற்கு எதுவாய் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை அனுப்புங்கள். பரலோகம் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அனுப்பும் என்று நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.